Welcome to MMU Physics. In the question, a tiny metallic rectangular sheet has a length and breadth of 5 mm and 2.5 mm respectively. Using specially designed screw gauge which has a pitch of 0.75 mm and 50 divisions in the circular scale. You are asked to find the area of the sheet. In this measurement, the maximum fractional error will be x by 100 where x is dash. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாச்சு. இதில் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃப்ராக்ஷனல் எரர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃப்ராக்ஷனல் எரருக்கான ஃபார்முலா, ஏரியாவுடைய ஃப்ராக்ஷனல் எரருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல்டா ஏ பை ஏ. சரி, ஏரியானா என்ன? ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு லென்த் கொடுத்தாச்சு 5 mm இன்ட்டு பிரெத் கொடுத்தாச்சு 2.5 mm. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு ஏ கிடச்சிரும். அவங்க என்ன கேட்குறாங்க? டெல்டா ஏ பை ஏ தான் கேட்குறாங்க. ஸோ டெல்டா ஏ பை ஏக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இருக்குங்களா? ஸோ டெல்டா ஏ பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல். எரர் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ டெல்டா பி பை பி. இதில் எல் கொடுத்துருக்கு, பி கொடுத்துருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ கிடச்சிரும். ஆனால் டெல்டா எல் கொடுக்கல, டெல்டா பி கொடுக்கல. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டெல்டா இந்த கொஷினில் நமக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்க்ரூ காஜு அதனுடைய பிட்சையும் டிவிஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. பிட்சும் டிவிஷனும் கொடுத்துட்டா நமக்கு லீஸ்ட் கவுண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது என்ன? பிட்ச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். ஸோ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு பிட்சோட வேல்யூ 0.75 டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் வந்து 15. ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.05 mm அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ லென்த்துலையும் டெல்டா எல்லையும் டெல்டா பிலையும் இருக்கக்கூடிய அதிகபட்ச எரர் என்ன அப்படின்னா இந்த லீஸ்ட் கவுண்ட்டு தான். அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் எந்த அளவு கம்மியான அளவை ரீட் பண்ண முடியுமோ அதுதான் அதனுடைய லீஸ்ட் கவுண்ட்டு. அப்போ லீஸ்ட் கவுண்ட்டோட வேல்யூ வந்து 0.05 mm. சரி, இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெல்டா ஏ பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல்லுடைய வேல்யூ 0.05 டிவைட் பை எல்லோட வேல்யூ அளவு 5 ப்ளஸ் 0.05 டிவைடட் பை பிரெத்தோட வேல்யூ வந்து என்னது 2.5. ஸோ இப்போ இந்த கொஷினில் ஸோ மேலேயும் கீழேயும் நம்ம 20ஆல் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும்? 100 அப்படின்னு வந்துடும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 அப்படின்னு இருக்கும். இப்போ இதை இங்கேயும் அதே மாதிரி நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து அதே மாதிரி 100 அப்படின்னு கிடைக்கும். மேலே வந்து என்ன ஆகும்? 2 அப்படின்னு வந்துடும். ஸோ ரெண்டையும் கீழே 100, மேலே வந்து 2 + 1 3. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கு? டெல்டா ஏ பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 3/100. அப்போ இது நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த கொடுத்துருக்க சம்மோடு நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா x by 100 ஈக்குவல் டு 3/100. ஸோ த வேல்யூ ஆஃப் x ஈக்குவல் டு 3. தேங்க்யூ.